ஆமென். ஆமென். God bless you. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாகத்தை அரவழைப்போம். அவர் கலையத்தில் நிற்கிறார். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம். Oh, praise the Lord, Sister Ranjini. Praise the Lord, நேயர்களே. Praise the Lord. கொஞ்சம் வெட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, வெட்டுப்பட்டு. ஆனால் கொஞ்சம் கிட்ட வந்து கிளியரா வந்தா பெட்டரா இருக்கும். God bless you, பாஸ்டர். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தேவன் சத்தியபரர். அவர்தான் எங்களை ரட்சித்தவர், ரட்சிக்கிறவர். அவர்தான் நீதிபரர். அந்த சத்தியபரர் தந்த வார்த்தைகள் தான் சத்திய வசனமாக இருக்கிறது. அவர் நீதி செய்யும் பொழுது நீதி செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வந்து நியாய தீர்ப்பு கொடுக்க இருக்கிறார். எல்லாரையும் அழைக்கிறார். அவருடைய பேழையில் ஏறிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எல்லாரையும் அழைக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த மத இனத்துல இருக்கிற எல்லா மக்களும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் உள்ள தெய்வமே, இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் சத்தியத்தை அறிந்து நீர்தான் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை அறிந்து நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை இந்த வேதாகமத்தின் மூலமாக அறிந்து இந்த அறிவில்லாமல் வாழ்கிற மதங்களை விட்டு அந்த மெய்யான தேவனிடத்துல வருவார்களாக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. புதிய ஆத்துமாக்களை இழுத்துக் கொள்வீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்து தியானங்களும் உமக்கு பிரியமாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருந்து வழி நடத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் ஏசாயா 45 அதிகாரம் 21வது வசனத்தின் பகுதியை பார்க்கும் பொழுது, நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பாருங்கள், வேதாகமத்துல பல இடங்களில தேவன் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை விட வேறு தேவன் இல்லை என்று பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அதற்கு முதலான வசனத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா 45 அதிகாரம் 20வது வசனத்திலேயும், ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள், தங்கள் விக்கிரமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். பாருங்கள், இந்த கடைசி காலத்தில அறிவில்லாதவர்களாக வேதாகமத்தை பற்றிய அறிவு தேவை என்று தேவன் எச்சரிக்கிறார். ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், நீங்கள் இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலேயான ஒரு விக்கிர ஆராதனை இருந்தது. எகிப்தில அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது இப்படியாக இருந்தார்கள். இன்றைக்கும் பல தேசங்களில் இப்படியான விக்கிர ஆராதனையில் இருக்கிற மக்கள் அறிவில்லாமல் அதை செய்கிறார்கள். அவர்கள் ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அவர் ஒருத்தையும் போர்ஸ் பண்ணதில்லை. போர்ஸ் பண்ணுகிற தேவன் அல்ல என்னுடைய தேவன். வாக்கு மாறாதவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி. எங்களுடைய தேவன் ஒருவரையும் போர்ஸ் பண்ணுகிற தேவன் அல்ல. அவர் தான் ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், ஆதாம் ஏவாளுக்கு சொய்சை கொடுத்தார். தவறாக செய்யும் பொழுது அந்த பாவம், அவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் இன்றைக்கு நாங்களும் பாவ சந்ததியாக எங்களுக்கும் சாய்ஸை தந்திருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், ஜீவனையும் மரணத்தையும் தந்திருக்கிறார். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும்
நீங்கள் மதங்களில் வாழுவீர்களாக இருந்தால் பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் இந்த சாபத்தை தெரிந்து ஆவியானவனே நன்றி. நீங்கள் சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். மதங்களில் இருக்கிறவர்கள், பாவத்தில இருக்கிற நீங்கள் சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், மரணத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். தேவன் இரக்கமுள்ளவராக நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விருப்பமுள்ளவராக உங்களை அழைக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் உயிர் உள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், சத்திய பரர், சத்திய வசனத்தை தந்த தேவன். பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் மரிக்க முன்பாக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த பைபிள் என்று சொல்வது BIB. இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக ஒவ்வொருவரும் கட்டாயமாக படிக்க வேண்டிய புத்தகம் பைபிளாக இருக்கிறது. அதுல இயேசுதான் ரட்சகர், அவர்தான் சத்தியபரர், அவர்தான் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா 45 அதிகாரம் 22வது வசனத்திலேயும், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கு பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பல மனிதர்களை இன்றைக்கு 6000 ஆண்டுகளுக்கு மேலாக இரவும் பகலும் 24 மணித்தியாலும் அவன் பாவ சாபங்களை மனிதர்களுடைய சிந்தையில போட்டு அவர்களை இப்படியான விக்கிர ஆராதனையில பாவத்தில அறிவில்லாமல் மனிதர்களை செய்து விட்டார். பாருங்கள், அந்த மெய்யான தேவனுடைய அறிவை அறியாதபடிக்கு, இன்றைக்கு தேவனுடைய ஞானத்தை அறியாதபடி பிசாசு தடுத்து விட்டிருக்கிறார். இன்றைக்கு பல மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்களுடைய கண்களை குருடாக்கி அவர்களே அவன் அப்படியாக குருட்டு கண்களோடு வச்சிருக்கிறார். நீங்கள் தேவனிடத்துல, ஒன்றான மெய்த்தேவனிடத்துல ஜெபம் பண்ண வேண்டும். என்னுடைய மன கண்களை, இந்த குருட்டு கண்களை இயேசுவே திறந்தருளும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில தேவனிடத்துல கண்களை திறக்கும்படியாக அவர் நீங்கள் உங்களுடைய இருதயத்தினால ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அதை கேட்டு உங்களுடைய குருட்டு கண்களை, மதத்தில வாழுகிற அந்த கண்களை, பாவத்தில வாழுகிற அந்த கண்களை, இருளான கண்களை ஒளியாக ஒளியேற்றுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், சவுலை பார்க்கும் பொழுது சவுல் அவன் ஒரு கொலைக்கு உடன்பட்டவனாக இருந்தான். அவனுடைய வாழ்வில அவன் பவுலாக வரும் பொழுது அவன் குருடாக்கப்பட்டான். பாருங்கள், அவன் இயேசுவை பற்றி அறிவில்லாதவனாக, 3 நாள் பார்வை இல்லாதவனாக அவன் இருந்தான். இப்படியாக இருந்து அனனியா என்ற தேவ மனிதனுக்கூடாக 3 நாளைக்கு பின்பு அவனுடைய மனக்கண் திறக்கப்படுகிறது. இயேசுவோடு இடைப்படுகிறான். பாருங்களா, இயேசுவோடு இடைப்பட்டு ஒளியாக இயேசு இடைப்படுகிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லி அவன் உணர்ந்து, பாருங்கள், அனனியா என்ற தேவ மனிதனால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் உடனடியாக தேவனுடைய ஊழியத்தை செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இன்றைக்கு மதங்களில வாழுகிற, பாவத்தில வாழுகிற ஒவ்வொருவருடைய மன கண்களும் திறக்கப்படும் பொழுது உங்களுடைய பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விடுகிறது. அத்தோடு உங்களை நீதிமான்களாக மாற்றி விடுகிறது. நீதிமான்களாக பாருங்க, இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களையும் பாருங்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அநேகமான மக்கள். ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆபிரகாமை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை அழைத்த அழைப்பில மீண்டுமாக அவர்கள் அத்தனை பேரையும்
இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள். பாருங்கள், நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஏசாயா 45 அதிகாரம் 25வது வசனத்தில, ஏசாயா 45 அதிகாரம் 25வது வசனத்தில, இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். பாருங்கள், இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது நீதிமானாக மாறும் பொழுது பாருங்கள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு எங்களை நீதிமானாக மாற்றுகிறார். இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். எங்களுடைய பாதையை நாங்கள் செம்மையாக மாற்றிக் கொள்கிறோம். பாருங்கள், இயேசுடைய பாதை, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிற பாதை, இப்படியான நற்கிரிகைகளை செய்கிற பாதை, இதுகளை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஏசாயா 26 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். நாங்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வை அந்த மகா நீதிபரர் எங்களுடைய நீதிமான்களுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். தினமும் நாங்கள் அவருடைய வார்த்தையை அறிந்து அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய பாதை செம்மையாக்கப்பட்டு இயேசுவை போல நாங்கள் மாறுகிறவர்களாக, இயேசுவை போல எங்களை மாற்றுகிறார். இயேசுவை எக்ஸாக்ட்லி இயேசுவாக அவர் வரும் பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு நித்தியமாக அவருடைய சரீரத்தை தந்து பாருங்கள், அவருடைய சரீரம் பரிசுத்த சரீரத்தை தந்து அந்த பரிசுத்தரோடு வாழுகிற வாழ்வு எங்களுக்கு இருக்கிறது. நித்தியமாக அவருடைய வாழ்வு, அவரோடு நாங்கள் வாழுகிற வாழ்வு இருக்கிறது. அதனால நாங்கள் அந்த வார்த்தையில வாஞ்சியாக இருக்க வேண்டும். அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதியாக இருக்கிறது. ஏசாயா 26 அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஏசாயா 26:8, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியாக இருக்கிறது. எங்களுடைய ஆத்மாவில தேவனை அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு எங்களுக்கு வாஞ்சியாக இருக்கிறது. பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒவ்வொருவரும் வார்த்தை இல்லாமல் வாழ முடியாது. அவருடைய வார்த்தையை தியானிக்காமல் வாழ முடியாது. அந்த வார்த்தையின்படி நடக்காமல் வாழ முடியாது. பாருங்கள், எவ்வளவு காலம் செல்லும் என்பது நாங்கள் எவ்வளவு தூரம் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிறோமோ, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறோமோ என்பதை பொறுத்து எங்களுடைய வாழ்வு இயேசுவை போன்ற வாழ்வாக வளமாகிறது. ஒரு தீமை கூட செய்யாதவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என்னை குற்றம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொன்னவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என்னில பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? யாரும் குற்றப்படுத்த முடியாது. மற்ற மனிதர்கள் எல்லாரும் பொய்யனாக வாழ்க்கையில நாங்கள் ஒரு தடவைக்கு மேலேயாவது எல்லா மனிதர்களும் போய் சொல்லி இருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு ஒரு குற்றம் கூட செய்யாதவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நாங்கள் அறிந்து கொள்ள அவர் எங்களுக்கு வளருகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த சிலுவையில் இன்றைக்கு 2025 ஆண்டுல வாழுகிறோம். கிறிஸ்துவுக்கு பாருங்கள் 0 to 33.5 yearsல சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் இயேசு. அந்த 33 வயதுல 0லேருந்து 33 வருடங்கள் வாழ்ந்து அந்த வயதுல சிந்திய அந்த இரத்தம் இன்றைக்கும் அது உயிருள்ள இரத்தமாக இருக்கிறது. உயிருள்ள சரீரத்தோடு அவர் உயிர் தெளிந்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த இரத்தம் எங்களுடைய யாரு நீங்கள்
இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறீர்களோ, பிதாவிடத்துல கேட்கிறீர்களோ, என்னுடைய உம்முடைய இரத்தத்தினால் அந்த சிலுவையில சிந்திய ஒவ்வொரு இரத்த துளிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். கால்களில வடிந்த இரத்தங்கள், கைகளினால வந்த இரத்தங்கள், முள்முடியால வந்த இரத்தங்கள், ஈட்டியால குற்றப்பட்ட இரத்தங்கள், சவுக்கடியால் வந்த அந்த 39 தழும்புகளின் இரத்தங்கள், இந்த ஒவ்வொரு இரத்தமும் எங்களுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு பாகத்தினாலும் செய்கிற பாவங்களை கழுவி விடுகிறதாக இருக்கிறது. அதை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாது. குட் ஃப்ரைடே தினத்தில 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக சரித்திர பூர்வமாக பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருந்து மீண்டுமாக அவருடைய வார்த்தையின்படி நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார். அந்த நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது வேதாகமம் தான் லோ புக்காக இருக்கிறது. அந்த பைபிளை நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டால் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ஒரு பரிதாபமான ஜட்ஜ்மெண்டாக இருக்கும். அவர்களது நரக வாழ்க்கையா இருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட ஒருவரும் அந்த நரகத்துக்கு போக விருப்பம் இல்லாதவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நாங்கள் மனுக்குலம் படைக்கப்பட்டது தேவனுடைய சாயலாகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டோம். தேவனுடைய சாயலாக, இயேசுவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அந்த நரகத்துக்கு போகக்கூடாது. நரகம் ஒதுக்கப்பட்டது நோக்கம் பிசாசுக்காக, ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன தூதர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் தான் பிசாசு. பிசாசு இன்றைக்கு அவன் வாழப்போகிற பைனல் ஜட்ஜ்மெண்டில் அவன் ஒரு நரகத்துல வாழப்போகிறான். அக்கினி கந்தம் இருக்கிற கடலில வாழப்போகிறான். இன்றைக்கு மனிதர்களுக்குள்ள பாவம் செய்ய வைத்து தனக்கு தான் வாழுகிற இடத்துல எங்களை இழுத்து கொண்டு போய் அந்த இடத்துல வாழ செய்கிறவனாக இருக்கிறான் நரகத்துல. இதுல இருந்து விடுதலை கொடுக்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. எங்களுடைய பாவங்கள்ல இருந்து, சாபங்கள்ல இருந்து, நோய்கள்ல இருந்து, எல்லாவற்றில இருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், இயேசு அந்த சிலுவையில மரிக்கும் பொழுது அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை அந்த 100க்கு அதிபதி பாருங்கள், ஒரு 100க்கு அதிபதி வந்து இயேசு அற்புதங்கள் செய்யும் பொழுது என்னுடைய வேலைக்காரனை குணமாக்கும் என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசுவிடத்துல சொல்ல, நீ ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் குணமாவான் என்று. இப்படியாக இயேசு வார்த்தையை சொல்லி அது சொன்ன நேரத்தில் அவன் வேலைக்காரன் குணமடைந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லுவதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த சிலுவை மரணத்தில கடைசியாக நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது இயேசு அந்த சிலுவையில இயேசு அந்த மனம் திரும்பின அந்த திருடனை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பும் பொழுது உங்களுக்கு பரலோகம் பாக்கியம் இருக்கிறது. பாருங்கள், 2 திருடர்கள், ஒரு திருடன் அந்த சிலுவையில இருந்து இயேசுவிடத்துல மனம் திரும்பி கேட்கிறான். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், இயேசுடைய வாழ்க்கை, இயேசுவோடு நாங்கள் வாழாதவர்களாக இருந்தாலும் அந்த சீடர்கள் அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் கண்டார்கள், ஒரு தீமை கூட அவர் யாருக்கும் செய்யவில்லை. வேதாகமத்தில் அவர் ஒரு தீமை செய்ததாக எழுதப்படவில்லை. அப்படியான ஒரு பெர்ஃபெக்டான ஹோலியாக இயேசு வாழ்ந்தார். பாருங்கள், இப்படியானவர் அந்த நேரத்தில் அந்த மரண தருவாயில அந்த திருடன் இயேசு, இவர் நாங்கள் குற்றம் செய்தால் நாங்கள் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், ஆனால் இயேசு ஒரு குற்றம் கூட செய்யாதவர் என்று சொல்லி இயேசுவிடத்தில் அந்த மனம் திரும்பும் பொழுது இயேசு பரதீசில் அவனை சேர்க்கிறார். பாருங்கள், இன்றைக்கும் அதே போலதான் இயேசு இன்றைக்கும் அதே போல உயிரோடு இருக்கிறார். அவரிடத்துல நீங்கள் கேட்கும் பொழுது, மனம் திரும்பி வரும் பொழுது, நீங்கள் கடின இருதயத்தோடு அவரிடத்துல கேட்க முடியாது. கடின இருதயம் உள்ளவர்கள் தாங்கள் தான் பெருமையாக இருப்பார்கள். தங்களுடைய ஜட்ஜ்மெண்டோடு ஒரு ஜட்ஜ்மெண்டை கொண்டு
இயேசுவிடத்துல தேவனிடத்துல இதையும் பெற்றுக் கொள்ள முடியாது. தாழ்மையாக நான் பிழை செய்து விட்டேன், நீங்கள் என்ன பிழை செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், நான் பிழை செய்து விட்டேன் என்று அவரோட டிப்ளமேட்டிக்காக உண்மையை சொல்லி இருதயபூர்வமாக அவரிடத்துல கேட்க வேண்டும். பாருங்கள், அந்நாள் ஒரு ஒரு மலடியாக இருந்த ஒரு பெண் இயேசுவிட தேவனிடத்துல பாருங்கள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறாள். எனக்கு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை எனக்கு தாரும், நான் அந்த பிள்ளையை உமக்காக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி இப்படியாக அவள் கேட்டு அதன் பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. இப்படியாக கேட்ட அந்த மகளுக்கு அந்த பிள்ளையை பாருங்கள் பொருத்தனை பண்ணி கேட்டு அந்த சாமுவேலாக அவர் தேவனுக்கு ஊழியம் செய்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பிள்ளையை தேவனுக்கு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது பாருங்கள் மேலும் 4 பிள்ளைகளுக்கு மேலாக தேவன் கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்தனை பண்ண வேண்டும். நீர் எனக்கு செய்கிற அற்புதங்களை அதிசயங்களை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன், உண்மை பற்றி அறிவிப்பேன். அவர் உங்களிடத்துல பணத்தை கேட்கிறது இல்லை, பொருளை கேட்கிற தெய்வம் இல்லை. அவர்களுடைய இருதயத்துல ஆத்துமாவை கேட்கிறார். அந்த ஆத்துமா நரகத்துல பிசாசு உங்களுடைய ஆத்துமாவை இழுத்து கொண்டு நரகத்துக்கு போக அவன் யாரை விழுங்கலாம் என்றும் வகை சுற்றி திரிகிறான். இயேசு உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுடைய ஆத்துமா பரலோகத்திலே அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத அந்த ராஜ்யத்துல சேர வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அந்த இறக்க தருவாயில அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பாருங்கள், அந்த நேரத்துல எந்த நேரமும் இப்படி ஒரு அந்தகாரம் ஏற்படாது. அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது சூரியன் இருள் அடைந்தது என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு இப்படியாக, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாருங்கள், எங்களுடைய மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்துமாவை அந்த ஒன்றான மெய்த்து அவரிடத்துல கொடுக்க வேண்டும். நீங்கள் அவரிடத்துல கொடுக்காவிட்டால் பிசாசுகள் வந்து நரகத்துக்கு இழுத்து சென்றுவிடும். பாருங்கள், 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இப்படியாக எங்களுடைய தேவன் நீதிபரர். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலேயும் யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவராலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அவர்கள் ஆயக்காரர் யோவான் ஸ்நானத்திடத்துல வந்து இயேசுவை அறிந்து அவர் நீதிபரர் என்று, எங்களுடைய தேவன் நீதிபரர் என்று அவர்கள் அறிக்கையிட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், அவர் நீதிபரர். அவரை நாங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தேவன் செய்கிறது எல்லாம் சரியாகத்தான் அவர் ஏற்ற நேரத்துல எல்லாவற்றையும் சரியாக செய்கிறவராக இருக்கிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன்,